கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இயேசப்பா நல்லவர். அவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு குறை வருவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு எந்த நன்மையும் குறைவில்லாமல் பெரிய காரியத்தை அவர் செய்வார். டிசம்பர் மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். சில நேரத்தில் ஏதாவது பயம் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். பயப்படாதீங்க, எல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். தீமை ஒன்று உங்களை அணுகாது. விசுவாசிங்க. இன்றைக்கு உங்களுக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:13. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அப்படின்னா சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம், பீறுகிற சிங்கம் அப்படின்னா வேட்டையாடுவதற்கு வாயை திறக்கிற சிங்கம். அது எப்படி வாயை திறக்கும்? கடிச்சு கொதறி அழிக்கிறதுக்கு. அதே போல மனிதர்கள் வாய்களை திறக்கிறாங்களாம். சிலர் வாய்களை திறந்தா சிங்க வாயை திறக்கிற மாதிரி தான். சிலர் அழிக்காம விட மாட்டாங்க. ஏதாவது பேசி சொல்லி சண்டை போட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குதா? நீங்கள் அமைதியாக தான் போகிறீங்க, சாத்மியவதையாக இருக்கிறீங்க, யாருக்கு எந்த பிரச்சனைக்கு நீங்கள் போகலை, மற்றவங்களுக்கு நீங்கள் பிரச்சனை கொடுக்கறதும் இல்லை, மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு தீமை செய்யணும் எண்ணமும் உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சும்மா வாயை வச்சு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாயை வச்சு பேசி பேசி உங்களை கோபத்தை தூண்டுறது, தப்பு பண்ணுற அளவுக்கு உங்களை மாற்றுறது, உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட தப்பாக பேசிகிட்டு இருக்கிறது. இந்த அனுபவம் தான் பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தின் அனுபவம். சோர்ந்து போகாதீங்க, எல்லாத்தையும் மாற்றுவார். எவ்வளோ பெரிய சிங்கம் வந்தாலும் எல்லாத்தையும் அழிப்பார். சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடன்னு சொல்லியிருக்க ஆண்டவர். எல்லா சிங்கத்தையும் மிதித்து போடுகிற அழிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு தருவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரியா? எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். தைரியமாக இருக்க. எந்த இடத்துல பாடுகள் இருக்க மனுஷன்களை இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இயேசப்பா உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பன், பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உடைய பிள்ளைகளுக்கு உரமாய் வாய்களை திறந்து போராடுகிற மக்களை நிற்க நோக்கி பார். உடைய பிரசனை இப்போது இறங்கட்டும். அந்த அனுபவத்திலிருந்து நீர் உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் உடைய ஊழியக்காரன் மன்றாடி செபிக்கிறேன். இப்பொழுது ஒரு மகிமை இறங்கட்டும். இப்பொழுது ஒரு பிரசனை இறங்கி வரட்டும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். உடைய பிள்ளைகள் மனிதர்களை கண்டு பாய்ந்து நடுங்கி எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. குறிப்பாக தகப்பனே, ஊழி சேர தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழி சேரவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரும் மேம்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.